பரமபதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம இரவு கண் விழிக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விளையாட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது உண்மையாலுமே விளையாட்டு மட்டுமல்ல, கண் விழிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமா சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி வந்து விஷயங்கள் செய்யும் போது நம்ம வந்து சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இதை பத்தின விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே என்கிட்ட இருந்தது, அது வந்து காணா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதை வாங்கும்போது. இதை பார்த்தோன்னே யோகி வந்து ரொம்ப பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என் பையனும் இதை வந்து ரொம்ப வந்து விரும்பி இதை விளையாடலாம்னு சொல்லிட்டு விளையாண்டான். ஃபர்ஸ்ட் வந்து தாயம் போட்டது நான் தான். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாம்புனால வந்து கொத்தி கொத்தி கீழே வந்து இறங்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா யோகி வந்து லேட்டா வந்து அந்த தாயம் வந்து விழுந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி கிருஷ்ணரை வந்து அடையிற மாதிரி வந்து இருந்தது. இந்த பரமபதம் விளையாட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு வந்து கண் விழித்து நம்ம விளையாடுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த வந்து ஏணி மூலமா ஏறுறதுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பண்ண புண்ணியம். பாம்பு மூலமா நம்ம கொத்தி கீழே வர்றதுங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம செஞ்ச பாவம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கண் முழிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி விளையாடும் போது இந்த பகவான் கிருஷ்ணரை நம்ம அடையிறதுக்காக இவ்வளவு தடைகளை தாண்டி இறைவனை அடையிறதுக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். அதாவது ஏணி மேலையும் ஏறணும், நாகத்து மேலையும் நம்ம கொத்தி சறுக்குவோம். அதாவது நம்ம கர்மானால சில நேரங்கள்ல கீழே விழுவோம். ஆனா வந்து எப்படியா இருந்தாலும் இறைவனை வந்து அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதான் இந்த பரமபத விளையாட்டு வந்து உணர்த்துது. இந்த பரமபதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வைகுண்டம் பரமபதம் இது இரண்டுமே 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று. இந்த 2 திவ்ய தேசங்கள் வந்து நம்ம வந்து நேரடியா வந்து போக முடியாது. பகவானுக்கே உரிய 108 அந்த திவ்ய தேசங்கள்ல இந்த 2 திவ்ய தேசங்களை நம்ம இந்த மாதிரி விரத முறை மூலமாகவும் பகவான் கிருஷ்ணரை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாகவும் அவரை வந்து அடைய முடியும். எனக்கு வந்து இன்னைக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரமபத விளையாட்டை என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் ஏணி மேல எப்படி எதுக்காக ஏறும், அதுக்கப்புறம் வந்து பாம்பு வந்து ஏன் கொத்துது, அது வந்து எப்படி நம்மளை வந்து சறுக்கி விழ வைக்கும், அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம எப்படி முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து என் பையன் வந்து கத்துக்கிட்டான். அது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணுங்கிற அந்த வெறியோட வந்து அவனும் வந்து விளையாண்டு ஃபர்ஸ்ட் அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து அடைஞ்சான. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து பாம்பு கொத்தி நிறைய தடவை கீழே இறங்கிட்டேன். ஆனா வந்து யோகி வந்து கரெக்டா வந்து பகவானை போய் அடைஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். நன்றி.